மெர்க்குரி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜய் ஆனந்த். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர்ல டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ்ல இருக்க கண்ணழகின்னு பலராலும் அழைக்கப்படுற ஸ்ருதி அவங்களோட தான் இருக்கும். கண்ணழகியோட அழகு எங்கிருந்து வருது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். பெரிய சீனியர் அழகி அங்க நின்றுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ஃபைன், சூப்பர். இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கரில் ஃபேமஸாக இருந்தாலும் ஒரு 4-5 இயர்ஸாக இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி லைக் இந்த சிங்கிங்கான லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது? நான் சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுட்ருக்கேன். அண்ட் சைமில்டேனியஸாக எனக்கு இந்த அங்கே நிறைய தமிழ் லைக் மியூசிக் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்காகவே சில இந்த படத்தில் வர பாட்டெல்லாம் கற்றுண்டு அது போய் பாடி அது நல்லா இருக்கோ இல்லையோ அது போய் பாடுறது. எனக்கு சிவாஜி படம் ரொம்ப பிடிக்கும். என் சைல்டு ஐ திங்க் 5-6 வயசு அந்த டைமில் தான் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். 2005 என்னமோ தானே. அந்த படம் அந்த அந்த ஸ்டைலோ எல்லாமே வேற லெவல். ஸோ அந்த ஸ்டைல் ஜோதி தலபாதி வெடி ஜாதி 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 அடிபில்லா ரங்கா பாஷாதா இவ பிஸ்டல் பேசும் பேஷாதார தீ சுட்டா டக்கா டக்கா டமல் டுமில் பஞ்சா சஞ்சா கஞ்சா மேஞ்சா தோஞ்சா மஞ்சா ஜா 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 ரத்தி தீ தீ ஜக ஜோதி 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 தலபாதி வெடி ஜாதி ஜாதி ஜாதி. ஆன் ஸ்க்ரீனில் கேட்கறத விட இங்கே உங்கள் வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஸ்கூலில் நான் கொயரில் இருந்தேன். ஸோ அதுவுமே லைக் சைட் பை சைடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் சின்ன வயசில். அது இங்கே என்ன நிறுத்தியிருக்கு. அமெரிக்காலேருந்து சூப்பர் சிங்கர் ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆமாம். ஸோ ஐ மீன் எனக்கு என்னென்னா ஐ ஃபீல் மோர் அட் ஹோம் ஹியர். எனக்கு நான் நிறைய தமிழ் படம் பார்ப்பேன் வீட்டில். அங்கே நிறைய தமிழ் பாட்டெலாம் கேட்பேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஆக்சுவலாக அங்கே ஒரு தமிழ் ஸ்கூல் நடத்திட்டு வரோம். ஸோ தமிழ் சொல்லி தருவாங்க சின்ன வயசுலேருந்தேவே தமிழை எழுத படிக்க. ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எனக்கு எப்போச்சும் இங்கே வரணும், இங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தது. ஆனால் சத்தியமாக சூப்பர் சிங்கர் மூலயமா அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள் ஏவி பார்க்கும்போது தெரிஞ்சது நீங்கள் எவ்வளோ ட்ரெண்ட் ஆனீங்களோ அதை விட உங்கள் தாத்தா ஒரு கூல் தாத்தாங்கிற நேம் எடுத்து எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரை பற்றி எனக்கே என் தாத்தா இவ்வளோ கூலாக இருப்பாருன்றது எனக்கு இங்கே தான் எனக்கு தெரியும். ஏவி எடுக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா நம்மளை பற்றி சொல்லணும். ஸோ அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் தாத்தா இவ்வளோ அப்படியே இறங்கி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அந்த மறைஞ்சி இருக்கிற ஷாட்டு, ஆமாம், அப்புறம் அந்த வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு வருது, இதெல்லாம் நான் அவ்வளோ அவர் ஆக்சுவலாக நான் ஒரு 10 டேக் எடுப்பேன். அந்த ஒரு அவர் அது பண்ண ஃபர்ஸ்ட் டேக் அதான் அவர் பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணது. அவர் பேசினதும் சரி, அவர் நடந்து வந்தது, ஃபோட்டோ எல்லாமே அவர் பார்ன் ஆர்டிஸ்ட். எல்லாமே அவர் பக்காவா பண்ணிட்டாரு. அண்ட் எனக்கு என்னன்னா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் சாண்டோடன் சார் பற்றி பேசும்போது நீங்கள் பாட்டு பாடும்போது அவர் உங்ககிட்ட ஒரு பிராங்க் பண்ணார்ல. ஐயோ இல்ல பாடினது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. வெரி பிக் ப்ராப்ளம்ஸ் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஒன்று நான் ஹரிப்ரியாவோட பாடியிருப்பேன் அந்த பாட்டை. எனக்கு லைக் அவங்க பாடினதுலையுமே அவங்க சூப்பராக பாடிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் அதை கோப்பப் பண்ணி அதை அழகாக பாடிடணும்னு நினச்சேன். அண்ட் எனக்கு முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம மேபி அங்கங்கே மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், பட் நல்லா தானே பாடணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அண்ட் எனக்கு இன்னொன்று என்னென்னா நம்ம ஹரிப்ரியா கூட்டிகிட்டு பாடும்போது சொதப்பிட்டோமே அப்படின்ற இன்னொரு ஒரு இது எல்லாம் ஓடித்து. எனக்கு வேற சும்மா நான் ஜென்ரலாக பேசும்போதே என் முகத்தில் 1008 தெரியும். அவங்களே சொல்லுவாங்க நான் சும்மா லைக் ஏதாச்சும் யோசிக்கும் போதே கண்ணு அப்படியே உருட்டு. நான் அந்த பாயிண்ட்ல நான் நிற்கிறேன். அவர் ஐ டென்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போதான் அனு மேம் முடிச்சிருப்பாங்க கமெண்ட்ஸ். அவங்க ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் போனோடனே அவர் அப்படியே மனோசரை பார்த்தா அவரும் ஒரு விஷயம் திடீர்னு அவர் சொல்லும் போது இல்ல நம்ம எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ பண்ணிட்டோமோ, இல்ல நம்ம மேபி ரெக்கார்டிங்க கேட்டா அது ரொம்ப கேவலமா இருக்கும் இதெல்லாம் ஓடித்து எனக்கு மைண்ட்ல. அதுக்கப்புறம் அவர் டங்குன்னு அந்த பஸ்ஸர் அடிச்சோன்னே அப்பாடா ஹரிப்ரியாவோட மானத்தை அப்படின்ற ஒன்று ஓடித்து. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா ரஹ்மான் சாரோட நான் ஒரு
தீவிர லைக் வெரியன், நான் வேற லெவல் ஃபேன். சார் ரஹ்மான் சார் ரவுண்ட் அன்னைக்கு போயிட்டு நம்ம பிடிச்ச சாங் போயிட்டு சொதப்பிட்டோமே அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரஹ்மான் சார் ரவுண்டுக்கு வந்து நான் சூப்பர் சிங்கர் வந்தா ஓகே அட்லீஸ்ட் இந்த ரவுண்ட் ஆச்சு நம்ம சீரா பாடிடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். ஸோ இதுலேயே போயிட்டு சொதப்பிட்டோமே அப்படின்ற ஐயோ எனக்கு வேற எனக்கு எப்படின்னா அவர் இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அதில் வந்து அவரே சொல்லியிருப்பாரு லைக் ஒரு சாங் எடுத்தால் நம்ம ஓன் பண்ணணும், லைக் அதில் வந்து நம்மளுடைய திங்ஸை ஆட் பண்ணோம், பட் அட் த சேம் டைம் அந்த சாங் விட்டு லைக் டிவியேட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பேலன்ஸ் கரெக்டாக எனக்கு அப்போதான் பயம் வந்தது, ஐயோ நம்ம பேலன்ஸ் விட்டு போயிட்டோம். ஒரு பிராங்க் பண்ணாரு, அதுக்குள்ள எவ்வளவு எமோஷன், அதுதான் சொல்றேன், எனக்கு சும்மாவே எமோஷன்ஸ் வரும். அண்ட் ஆக்சுவலாக ஆஃப் கேமராவில் ஒன்று நடந்திருக்கோம். நம்ம வந்து எல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹரிப்பிரியாவும் ஷான் சார் என்னை பார்த்து நான் வந்து இப்படி ஏதோ லைக் ரொம்ப அப்படியே தேங்க்யூ பட் என்னப்பா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அவர் வந்து என்ன லைக் நான் எப்படி ஷாக் ஆனான்றது வந்து அவர் காட்டியிருப்பாரு. இப்படியா என்னமோ வந்து இப்படி ஷாக் ஆயிட்டேன் நீ அப்படின்னு பார்த்து சிரிச்சாரா. ஐயோ இவரு போய் நான் வந்து இவருக்கு பிராங்க்லாம் பண்ண தெரியுமா? ஏன்னா சார் எப்ப பேசும்போதும் லைக் அந்த ஒரு சீரியஸான டோன் மெயின்டைன் பண்ணுவாரு. அந்த 2 செகண்ட்ல என் உயிரே போயிட்டு நம்ம பார்த்துருப்போம்ல இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் அந்த பிராங்க் கடைசியில நம்மளே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே ஃபன்னா இருக்கும். அந்த சாங் லைக் ஒரு 2 லைன்ஸ். ஷூர். சேலை ஓரும் அந்த அலை மோதியது ஆஹா என்ன சுகமோ, பிஞ்சு பொன் விரல்கள் நெஞ்சை தீண்டியது ஆஹா என்ன இதமோ, சித்தம் கிளி கிளிக்க ரத்தம் துடி துடிக்க முத்தம் 100 விதமோ, அச்சம் நானும் அடாடை கலைந்து விடுமையோ தேவ பதமோ, அம்மா 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 ஏ அம்மா 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 அம்மா. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணி தென்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே, அம்மா 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 அம்மா. ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா இளையராஜா சார் சாங் ஒன்று இருக்கும். நீ பார்த்த பார்வை அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைச்சிது. ஸோ அந்த சாங்கை பற்றி லைக் எனக்கு என்னன்னா லைக் சில சாங்ஸ் தான் வந்து அது கேட்டால் ஒரு மாதிரி ஒரு ஹைன்னு சொல்ல முடியாது, ஒரு வேற உலகத்துக்கு போயிடுவோம்ல. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சாங் தான் நீ பார்த்த பார்வை. லைக் நான் கேட்கும் போது நினைக்கவே இல்லை. அண்ட் அன்னைக்கு நான் பாடி முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ் இருந்ததோ, அது இட் வாஸ் அமேசிங். லைக் டிவிலையுமே அது வந்து அவ்வளோ அது ஒரு 80% தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே லைவ்ல கேட்டது வந்து இட்ஸ் லைக் ஐ அட் தட் மூமெண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே அப்படியே கேட்கும்போது ஏதோ லைக் அந்த சாங்கோட வைப் அப்படியே இங்கே ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. நிவாஸ் அண்ணா கூட நீங்கள் பாடின சாங், அந்த சாங் பற்றி. நிவாஸ் அண்ணா வந்து நான் ரொம்ப லைக் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ண ஒரு சூப்பர் சிங்கர் தான் சொல்லணும், ஒரு சூப்பர் சிங்கர் ஸ்டார் தான் சொல்லணும். ஸோ எனக்கு எப்படின்னா லைக் அவரோட ஆரோமலே வெர்ஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோடே வந்து லைக் பாட சான்ஸ் கிடச்சது வந்து எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு அந்த சாங்குமே வந்து நான் பாடுற சாங்ஸ் கொஞ்சம் வேறையாக இருக்கும். ஸ்வர்ணலதா மேமுக்கு வாய்ஸ்க்கு நம்மளுக்கு செட் ஆகுமான்னு. பட் ஆக்சுவலாக ஓரளவுக்கு லைக் பப்ளிக்லேருந்தே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோன்னே ஓ நல்லா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்மளுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ட்ரை பண்ணலாம். வியூஸ் பார்க்கும்போது லைக் நீங்கள் மற்ற சாங்ஸ் பாடினதை விட இந்த சாங் பாடினதுக்கு அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ எனக்கு அதுவே ஒரு ஷாக். ஓகே எப்போவுமே நம்ம வந்து லைக் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோன்றது வந்து எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்பவே லைக் அப்போ புரிஞ்சுது எனக்கு. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி, நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
அந்த ஆர்கெஸ்ட்ராவே இல்லைன்னாலும் அதோட டோன் வந்து அப்படியே கேட்குற மாதிரி சரி தேங்க்யூ. ஏவி வந்துட்டு இது பண்ணும்போது நீங்கள் நினச்சிங்களா லைக் ஓகே அப்பா அம்மா வர முடியாதனால தான் இந்த வீடியோ வந்திருக்குன்னு நினச்சிங்களா இல்லை அப்பா அம்மா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியுமா முன்னாடி? ஸோ எனக்கு வந்து அப்பா அம்மா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஃபுல்லாகவே இந்த ஜேர்னி நானும் தாத்தா தானே இருக்கோம். ஸோ எனக்கு அது நார்மலாக ஆயிடுது. லைக் ஒரு மாதிரி நான் இங்கே தனியாக இருக்கிறது. ஸோ அட் தட் டைம் லாஸ்ட் மினிட்ல அவங்க வர முடியல, இந்த வாரம் ப்ரீவியஸ் வாரம் தான் வர முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானுமே நம்பிட்டேன் அதை. பட் ஓரளவுக்கு எனக்கு ஒரு 10% ஒரு % எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. மேபி ஏதாச்சும் வீடியோ அனுப்பலாம், ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் எப்பவுமே இருக்கும்ல அந்த சின்னது. சரி ஓகே மேபி ஒரு வீடியோ மெசேஜ் இருக்கலான்னு. ஆனால் அத்தனை பேர் வந்து வீடியோ மெசேஜ் அனுப்புவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அதுக்கு சொல்கிறதுக்குள்ள செகண்டாக ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸ் ஆச்சு. ஸோ டிரான்சிஷன் பண்ணி பாட முடியுமா உங்களால்? இப்போ லைக் வெஸ்டர்ன்லேருந்து வந்துட்டு ஃபோக் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணி பாடு. ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப ஆசை. ஏன்னா லைக் நான் சூப்பர் சிங்கரில் இருந்தபோது லைக் எல்லா ஜானருமே ட்ரை பண்ணியிருப்பேன் ஓரளவுக்கு. ஆனால் டுவர்ட்ஸ் தி எண்ட் மோஸ்ட்லி நான் வெஸ்டர்ன் தான் பாடியிருப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் என் கம்ஃபர்ட்டை வந்து என் ஸ்ட்ராங் சூட்டை நான் ஷோ பண்ணோன்னு. பட் எங்கடா நம்ம வந்து மிச்சதெல்லாம் விட்டோமே, வெஸ்டர்ன்னா ஸ்ருதி அப்படின்ற ஒரு நேம் மேபி விச் இஸ் குட். பட் அதே சமயத்தில் ஸ்ருதி வேறு எதுவும் பாடுவா அப்படின்ற ஒரு இது மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருந்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை, ஹாய் ஹாய் நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, மனம் ஏங்குதே மீண்டும் காண மனம் ஏங்குதே, நினைத்தாலே சுகம் தானடா நெஞ்சில் உன் முகம் தானடா, ஐயையோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா, மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே, மனசே துறந்தாயே நீ எங்கிருந்து வந்தாயோ நீ, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற, அடியே அடியே எங்க நீ கூட்டி போற, என்ன எங்க நீ கூட்டி போற, கான கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா, மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சனு மூக்குல விரல வைக்கும், ஏ டக்கு மக்கு டக்கு தாளம் அடி டக்கு மக்கு டக்கு மேளம், கிச்சி கிச்சி எக்கச்சக்கம் டக்கு மக்கு டக்கு மேளம், கான கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா. ஏங்க என்னங்க வெஸ்டர்ன் சொல்லிட்டு இருந்தீங்க, 5 டோனுமே சூப்பரா பாடுறீங்க. ஐயோ தேங்க்யூ ஏதோ எல்லாமே ட்ரை பண்ணோன்னு. ஸோ லைக் ஒரு செக்மெண்ட் இது பண்ணிக்கலாமா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது வந்து என்ன பாட்டு உங்களை ரிமைண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகேவா? உங்களோட சைல்ட்ஹுட் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம்? சைல்ட்ஹுட் அண்ட் மியூசிக் இது ரெண்டுமே நான் சேர்த்தேன்னா வந்து நான் நிறைய அங்கே காம்படிஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். லைக் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ், அதில் மேக்ஸிமம் ஒரு 2 பாட்டு நான் பாடியிருப்பேன். லைக் மாற்றி மாற்றி. ஆக்சுவலாக சிலது வந்து தமிழ் காம்படிஷன்ஸும் நடக்கும் அண்ட் அங்கே வந்து தெலுங்கு கம்யூனிட்டியும் இருக்கும்ல. ஸோ தெலுங்கு காம்படிஷன்ஸ் அதே பாட்டை தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கேயும் போய் அதே பாட்டு தான் பாடுவேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென காரை தாண்டி வந்தவள் தான், துடித்திருந்தேன் தரையினிலே திரும்பி விட்டேன் என் கடலிடமே. ஆ
மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொஞ்ச புதைத்தேனே மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிப்பாயா. சின்ன வயசுல இருந்தே ஏஆர் ரஹ்மான் படம் தான் திருப்பி. ஆமா எஸ் 100%. அது வந்து அவர் எப்பாச்சும் அவர் மீட் பண்ணும், அதான் என் ட்ரீம். ஸ்கூல் டேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்தும் போது அந்தக்கான சாங் என்னவா இருக்கும்? நான் வந்து ஸ்கூல் ப்ளஸ் இந்த ஹை ஸ்கூல் இதுலலாம் வந்து எனக்கு இந்த சாங் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குல்ல, அந்த அந்த ஒரு பாய்ஸ் படம், அந்த அந்த வைப்லலாம் அந்த மாதிரி இல்லையா என்னுடைய ஸ்கூல் டேஸ். சரேகமே பதனி சே மத்தியோ சே that's what we say. கேட்டுக்கோ லக்கு கால் கிலோ, லாஸ் கால் கிலோ, லேபர் கால் கிலோ, சேர்த்துக்கோ பக்தி கால் கிலோ, ஹோப்பு கால் கிலோ, டேலண்ட் கால் கிலோ, எல்லாம் தான் சேர்த்து கட்டினால் பெரிய பொட்டலாம். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சரேகமே பதனி சே மத்தியோ சே that's what we say. இந்த இசை சொந்த இசை, இசையிலே வந்த இசை. To be a star will show you how. Reach for the skies and never never give it up. பா ரஹ்மான் சார் பாட்னாலே ஏதோ உள்ள பூந்துருக்கு போலயே. ஆமால ஆமா இதுமே கரெக்ட். என் சைல்ட்ஹுட் ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்துக்குமே ரஹ்மான் சார் சாங்ஸ் தான். பட் யா அது அவருக்கு ஒரு தனி ஸ்பெஷல். அதனால தான் நீங்க சொன்னீங்களா அந்த அது அரபிக்கடலோரம். ஐயையோ லைக் ஃபேமிலி, உங்க ஃபேமிலிக்காக. ஃபேமிலிக்காக நான் சொல்லணும், எனக்கு இந்த சாங் தான் டக்குன்னு ஞாபகம். வாயாடி பெத்த புள்ள வர போற நல்ல போல யாரிவன் யாரிவன், கையில சுத்துற காத்தாடி, காத்துல ஆடுத கூட்டாடி, கண்ணுல கலரா கண்ணாடி, வம்புக்கு வந்து நிப்பா யாரிவன் யாரிவன். ஆஹா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அந்த குட்டி அழகா பண்ணிருக்கோம். அத நம்ம நீங்களுமே நல்லா தான் பண்ணீங்க. தேங்க்யூ. அதுக்காகவே சொன்னேன். அமெரிக்கா லைக் அங்க உங்க யூஎஸ்ல வந்து உங்க லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு சாங் இது என்னுடைய லைஃப் ஸ்டைல் மேபி அதுக்கு செட் ஆகுது. பட் நான் என் பேஸ் வந்து நியூயார்க் தான். ஸோ நம்மளுக்கு நியூயார்க்குன்னு சொன்னாலே ஆமா பேச்செல்லாம் தாலாட்டு போல என்ன உறங்க வைக்க நீ இல்லை, தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, விழியில் விழும் தூசி தன்னை நாவல் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை, நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. இப்போ தமிழ்நாடு தமிழ் பீப்புள்ஸ் அதுக்காக ஏதாவது சாங் சொல்லணும்னா என்ன சாங்? நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, உசைன் போல்ட்டை போல் இல்லாமலோடு கோல்டு தேடி வரும், உந்தன் வாழ்வுக்கு ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும், நாங்கள் ரிஷியும் இல்லை ஓர் குஷி சொன்னும் பிடிச்சா புடிடா எது நீச்சலடி, வென்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம வாலி. இந்த பாட்டு வந்து லைக் மோட்டிவேஷனா கேட்கும்போதே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். உங்க வாய்ஸ்ல இந்த ஹை பிட்ச்ல கேட்கும்போது தேங்க்யூ தேங்க்யூ. பட் இது வந்து அது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுனா இருக்கும்னா சில சாங்ஸ் இருக்கும்ல, எனக்கு வந்து இங்க எஸ்பெஷலி இந்த சூப்பர் சிங்கர் சென்னையில இந்த சாங் வந்து வச்சு ஒரு வைப். இனிமே ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு இந்த பாட்டு ஒன்று தான் நீங்க கேட்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. அது என்ன சாங்கா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு ரஹ்மான் சார் சாங்கா தான் இருக்கும் கண்டிப்பா. எனக்கு இந்த நான் சொல்லியிருப்பேன்ல இந்த சாங் நேற்று அவள் இருந்தாள், எனக்கு அந்த சாங் அது அது என்னன்னு தெரியல. அது நாளா அந்த மாதிரி ஃபீலிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்லை, லவ்லாம் பண்ணதில்லை. ஆனால் அந்த ஒரு சாங் வந்து என்னமோ ஒரு அது அப்படியே
ஒரு வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அந்த சாங். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். சொல்ல முடியாது, அதுவே ஒரு ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஆகாயத்தில் நூறு நீலாக்களும் அங்கங்கே நீலப்புறாக்களும் பரந்தன, காற்றெல்லாம் அவள் தேன் குரலாய் இருந்தது, மணலெல்லாம் அவள் பூ